இப்போ நெக்ஸ்ட் டிஷ்ஷு என்ன பண்ணலான்றதை இப்போ தேடலில் இருக்கோம். வாங்க, என்னை ஃபாலோ பண்ணி வாங்க. ஆ ஆ ஆ இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. அதை பாருங்கள். நமக்காகவே பலா, குட்டி குட்டி பலா பிஞ்சு நீங்கள் ஆக்கியிருப்பீங்க, எல்லாம் சமையல் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அதை பாருங்கள், மரத்து மேலே அப்படியே வாங்க. அதோ இருக்குது பாருங்கள், அந்த பலா பிஞ்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன அதுவும் கொஞ்சம் டிஷ்ஷு கொஞ்சம் ஃபியூஷன் பண்ணுவோம். ஏதாவது பலா பிஞ்சோட வேறு என்ன சேர்க்கலான்னு யோசிக்கலாம். ஆனால் அந்த பலா பிஞ்சு முதல்ல எப்படி ப்ராசஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஆனால் இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, அந்த ஹைட்டுக்கெல்லாம் நம்மளால் ஏற முடியாது. இந்த பையனை வர சொல்கிற மலை பையன் ஒருத்தர் இருக்கான். ஓய் தம்பி, இங்கே வா, கொந்தா எடுத்துகிட்டு வா. வா 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 வா. இந்த பார், அந்த பலா பிஞ்சு இருக்குல்ல, அது 3 எடுத்துட்டு வா. முடிஞ்சாலும் பார்த்து நம்ம இயற்கையில் எது சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இந்த பலா பிஞ்சு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது வெஜிடேரியனில் சொல்லப்போனால் இது ஒரு வெஜிடேரியன் மட்டன் அப்படின்னு சேர்க்கலாம். ஏன்னா மட்டனுடைய இது என்ன அளவில் டேஸ்ட் கொடுக்குதோ அதே அளவு இதுவும் வரணும் அப்படின்றதுலாம். இதை பாருங்கள், அவர் ஏறிட்டார். பார்த்து ஏறுபா, நல்ல அளவாக சைஸாக ஒரு 2 பழம் எடுத்துகிட்டு வா. காம்போடு கொண்டா. அது கொண்டு வரியா, அதை பிடிச்சிக்கோ. திஸ் இஸ் நல்ல இடம். கடை வெரி குட் நல்லாப்பா. தேங்க்யூ பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் பலா பிஞ்சு. இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா இதனுடைய எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. தம்பி, அந்த வாழையில எடுத்துகிட்டு வா. இப்போ நம்ம இதில் ஜஸ்ட்டு அப்படி போட்டுருவோம். அவ்வளோதாங்க. இது எதுக்குன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நமக்கு ஒரு வசதிக்கு தான் மேலே இருக்க தோலை எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ நல்லா வெட்டியாச்சுங்க. இவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா எடுத்த பிறகு இப்போ நமக்கு வேண்டியது பொடி, பலா பொடி, பலா கொத்துன்னு சொல்லுவோம் இங்கே. இது கூட என்ன சேர்க்கலான்னு ஐடியா பண்ணலாம். ரொம்ப ஈஸியான வேலை இது. இப்போ இந்த பொடியை வந்து நம்ம எப்படி சமைக்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ எடுத்த பலா பிஞ்சிலேருந்து பலா கொத்து அப்படி பொடியாக்கி கொண்டு வந்திருக்கோம். கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு லைட்டாக வேக விடணும். அதுக்காக இந்த தண்ணியை நான் இதை அடுப்பில் வைக்கிறேன். அப்படி வைக்கிறேன். ரைட். இப்போ இதுக்கு தண்ணி கொதிக்கிட்டோம். கொஞ்சம் அடுப்பு எரிய விட்டுட்டு இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோன்றதை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். எப்பயும் போல் இஞ்சி பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகா, நீங்கள் சில்லித்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பலா பொடி தான் இது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எண்டில் வந்து அதை மாற்றிடுவோம். பலா பொடி பலா கொத்தை வந்து லாஸ்ட்டாக ஒரு டாப்பிங் பண்ணி அதை மாற்ற போகிறேன். அது சீக்கிரட்டாக இருக்கட்டும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே, கிராம்பு எல்லாமே இருக்குது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்ல எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் இதுக்கும். ஏன்னா இது நம்ம மலங்காட்டு சமையல் நல்லெண்ணெயிலேயே செய்வோம், நல்லாயிருக்கும். இது பலா பிஞ்சை தூக்கி அதில் போட போகிறேன். பலா கொத்தை, பலா பிஞ்சு பலா கொத்தை ஆயிடுச்சு. இதை நான் அதில் போடுறேன் தண்ணியில். கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். கொஞ்சம் வேகும்போது அப்படி கொஞ்சம் கல் உப்பு,
கொஞ்சம் உங்களுக்கு மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. அது கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம். அதுக்குள்ளே நம்ம செய்ய வேண்டியதை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நமக்கு வெங்காயம் வேணும், சின்ன வெங்காயம். அதே மாதிரி பூண்டு ஒரு 4-5 பூண்டு எடுத்துக்கோங்க. வரமிளகாய், காய்ந்த மிளகாய், நீட்டு காய்ந்த மிளகாய், இந்த பாருங்கள். இதை காம்பு மட்டும் எடுத்துருங்க. இஞ்சி சேர்க்கணும். எப்பயும் போல் நம்ம தோலை கொஞ்சம் எடுத்துருவோம் இஞ்சிக்கு. இது போதுமானது இதுக்கு. வெங்காயத்தை இப்படி வெட்டிடுங்க. பலா குத்து எப்படியோ அதே மாதிரி தான் வெங்காயமாக இருக்க போகுது. இஞ்சி பூண்டு நம்ம தட்டிக்கலாம், மிளகாய் வச்சு தட்டிக்கலாம். நான் சொன்ன மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து ஃப்ளேக்ஸ் மாதிரி தாங்க வரும், ரொம்ப தூள் வேணாம். நம்ம அந்த தூள் சேர்க்க போகிறோம். வீட்டில் இருக்க கொஞ்சம் நமக்கு சில்லி தூள் இருந்தால் சேர்த்துக்கிட்டா நல்லது. இது ஒரு பிளேட்டு. தண்ணி கொதிச்சிச்சு, சூப்பர். இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். வெந்துருச்சு நல்லா. நம்ம தண்ணியை வடிகட்டுறதுக்கு பதிலாக கொஞ்சம் எடுத்துக்குவோம். சுட சுட இருக்குது. கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டியது மட்டும் பார்க்குறதுனா, முதல்ல ஒரு ட்ரை ஃப்ரைனா வரட்டு வறுவல், பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, இதெல்லாம் இதை வறுத்து நுணுக்கணும். உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இருந்தால் அப்படியே சேர்த்துக்குங்க. சில்லி தூளை சேருங்க. வெறும் கரம் மசாலா தூள், சில்லி தூள் மட்டும் போதும். குழம்பு தூள், சாம்பார் தூள்லாம் போட வேணாம். அது போட்டால் அது டேஸ்ட் வேறு. ஆஹா, அதே சட்டியில் நல்ல சூடாக இருக்கும்போது நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்க. நம்ம இடித்து வச்சுருந்த வெங்காயம் அப்படி, நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு வரமிளகாய், இந்த பலாப்பொடி புளிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போல் நல்லா வதங்கிடுச்சு. கல் நல்லா சூடாகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. போட்ட உடனே கல் சூட்டில் இழுத்துருச்சு, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதை போடுறேன். பலாப்பொடி, பலா கொத்து பலா. இது அப்படியே நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாவை ரெடி பண்ணுறோம். இதான் கரம் மசாலான்றது நம்ம டைரெக்டாக போடுறோம். நீங்கள் தூளாக இருந்தாலும் போட்டுக்குங்க. நல்ல பலாவை வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். ஒரு பாயில், ஒரு ஃபஸ்ட்டு குக். அதுக்கு அடுத்தது நம்ம திருப்பியும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா இதில் மெல்ட் ஆகிடணும். சால்ட்டுன்னா கடைசியாக சேர்க்கலாம். இப்போ உப்பு சேர்க்குறேன், அளவாக பார்த்து போடுங்க. இதில் சேர்க்குற உப்பு தான் எல்லாம் நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து தான். உப்பு கொஞ்சம் இப்போ மெர்ஜ் ஆகிட்டுருக்கு. அதில் இந்த நேரத்தில் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதில் சேர்க்குறோம். ஏன்னா மஞ்சள் அரைக்கல, அதனால் மஞ்சத்தூள் சேர்த்துட்றோம். வெஜிடேரியன்லாம் இதோடையே எடுத்து வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் கடலை மாவு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே பிரட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் வெஜிடேரியனு எக்கு சாப்பிட்றவங்களுக்கு இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் விட்டுருக்கல, அதில் வந்து அவ்வளோதான். ஒரு எக்கு, 2 எக்கு இந்த அளவுக்கு தேவை.
இப்போ அந்த எக்கை வந்து நம்ம இதோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம சிமெண்ட்டு கலவுவாங்களே அந்த டெக்னிக் தான். அப்போ தான் நம்ம எக்கும் பலாப்பொடியும் ஒன்றா சேரும். அப்படியே சேர்த்து பண்ணிங்கன்னா நீங்கள் குயிக்காக உங்களுக்கு ஒரு பாப்கார்ன் கிடைக்கும். அதாவது எக்கு பாப்கார்ன், சிக்கன் பாப்கார்ன்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து பலா பொடி பாப்கார்ன், பலா கொத்து பாப்கார்ன். நல்லா இருக்கும். 1000 பேர் வச்சுக்கலாம் நம்ம. இதை கொஞ்சம் நல்லா அப்படியே கிளறி விட்டிங்கன்னா, சூட்டில் கொஞ்சம் விட்டு கிளறினீங்கன்னா அப்படியே பாப்கார்ன் மாதிரி வந்துடும். நல்ல சுருளை வந்துருச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் கூடங்க இது. நல்ல பசங்களுக்கு கொடுங்க, நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்லா ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணி குக் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த டிஷ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதில் லைட்டாக பெப்பர் அப்படி மேலே லைட்டாக தாங்க. அதான் சூப்பருங்க, பிரமாதமாக இருக்குது. இது முட்டையா, பாப்கார்னா, பலா கொத்தா, கொத்து பலாவா, எதுவுமே எனக்கு தெரிலங்க. எல்லாம் மெர்ஜாய் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டுங்க. பிரமாதமாக இருக்குது. அடி தூள். வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.